இந்த படம், இந்த படத்தை நம்பி என் வாழ்க்கையில 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் தலைவா, வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன படம் எடுத்து வச்சுக்கிறான் தலைவா. யாஸ் கேஜிஎஃப்னாலே ஒரு பயங்கரமா இருக்கும் படம் தல. சரி லாஜிக்கே வேணாம் தல. படத்துல ஏதாவது கதை இருக்கணும்ல. இந்த அம்மா சென்டிமெண்ட், தம்பி சென்டிமெண்ட், குடும்ப சென்டிமெண்ட் படத்துல எதுவுமே இல்ல தலைவா. தலைவன் குடிக்கிறாரு, ரொமான்ஸ் பண்றாரு, குடிக்கிறாரு, ரொமான்ஸ் பண்றாரு. படம் முழுக்க சரக்கு தான் அடிச்சுனுங்கிறா போல. ரொமான்ஸ் பெத்துக்கிறாரு, புள்ளிய 2 புள்ளிய பெத்துக்கிறாரு. அதுல ஒரு புள்ளிய பாவம் அம்மா விட்டுட்டா போல. இந்த படத்துல ட்விஸ்ட்னா நம்ம ஏமாந்து போறோம் பார்த்தியா, அதுதான் இந்த படத்திலே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். அதுதான் இந்த படத்தை நம்பி தயவு செஞ்சு நான் ஏன் வந்தேனே தெரியல தலைவா. என் வாழ்க்கையே வீணா போச்சு தலைவா. ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கையோ. ஃபர்ஸ்ட் ஹாப் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப மொக்க, செகண்ட் ஹாப் அதுக்கு மேல மொக்க. ஏன்னா ட்ரைலர் பார்க்க அருமையா இருந்த தலை. அதை நம்பி தான் நான் வந்தேன். ட்ரைலர் பார்க்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. ஆகா, கார்ல வரா போல, குண்டு வெடிக்குது, மாசா நந்து வரா போல. அதுல போட்ட மியூசிக் கூட இதுல வரல தெளிவா. யாரு மியூசிக் டைரக்டர்னு தெரியல. ஒரு மியூசிக் இல்ல, ஒரு பாட்டு நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல தெளிவா. சொல்ற அளவுக்கு ஏதாவது வந்தோமா சரி கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும் அப்படின்னு அது கூட இல்ல தெளிவா. யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா தமிழ் படம் வந்தேன். இங்கிலீஷ்ல பேசுறான், ஹிந்தியில பேசுறான், தெலுங்குல பேசுறான், கன்னடத்துல பேசுறான், எல்லா லாங்குவேஜா பேசுறான். தமிழ் டப்பே கம்மியா தெரியல. டப்பிங் கூட சரியில்லை தெளிவா. என்னத்த நான் சொல்ல, டப்பிங் ஆச்சு கொஞ்சம் வச்சிருக்க, அப்பதான் டப்பிங்கும் சரியில்லை. யாஸோட வாய்ஸ் அவர் ஓவரா அது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. நடுவுல இங்கிலீஷ்ல பேசுறாரு, ஹிந்தியில பேசுறாரு, என்ன பண்றாருன்னு புரியல. இந்த படத்தை நம்பி வேஸ்டா தான் போனேன் தெளிவா. 3 மணி நேரம் எப்படி இருக்கு? 3 மணி நேரம் கைத்தறுத்துன்னு நானே எங்கேயா போயிடலாமா இருந்துச்சு. அப்படியாப்பட்ட ஒரு படமா ஆயிடுச்சு. வெளியே வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா வெளியில வெயில் அடிக்குது. உள்ள ஏசில பார்த்து தூங்கலாம் தான் தூங்கிட்டேன். இல்ல நான் அப்பயே வெளியே வந்துட்டேன். பாசிட்டிவா இல்ல தெளிவா. இந்த படத்துக்கு மார்க் மட்டும் கேட்டுறாத தெளிவா. இந்த 10க்கு எவ்வளவு அதெல்லாம் கேட்டுறாது. இந்த தயவு செய்து இந்த படத்துக்கு மார்க்கே கொடுக்க முடியாது. பார்க்க முடியல தெளிவா. கண்டென்ட் ஏதாவது லைட்டா எங்கன்னா ஒழிஞ்சுன்னு இருக்கும். அம்மா சரி ஒரு அம்மா செத்தாங்க ஸ்டார்டிங்க, சரி அது மூலியமா அதெல்லாம் படம் எடுத்துன்னு வர்றாரு, அதுவும் இல்லை. சரி அக்கா செத்தாங்க, அது மூலியமா அதுவும் இல்லை. இவரோட வேலை என்ன? சரகடிக்கணும், ஜெல்சாவா இருக்கணும், சரகடிக்கணும், ஜெல்சாவா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேஜிஎஃப் யாஷ் அப்படின்ற ஒரு படத்தை இந்த படத்துல அவர் சொதப்பிட்டாங்க தெளிவா. எத்தனை ஹீரோயினே தெரியல தெளிவா. படத்துல வர்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு போறாங்க, வர்றாங்க போறாங்க, வர்றாங்க போறாங்க, வந்து போயினுறாங்க. எல்லாம் அதான் சொல்ல, படம் முழுக்க ரொமான்ஸுக்கு தான். அவர் எத்தனை ஹீரோயின் வேணாலும் ரொமான்ஸ் பண்ணிட்டு போயினேங்கிறா போல தெளிவா. கதையை நம்பி ஆரம்பிக்கல இந்த படத்தை. அவரோட மார்க்கெட் இருக்கு. இந்த படத்தை வச்சு சும்மா ஏதோ ஒரு குட்டாம் போகல ஒரு படத்தை எடுப்போம், அவர் பேருக்கு பணம் ஓடிடுன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த படம் கண்டிப்பா ஓடாது தெளிவா. அது வேணா நிச்சயம் வேஸ்ட். யாருக்கும் பிடிக்காது, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். யாருக்கு தெரியுமா? இந்த ஏன்னா தமிழ் படத்துல அரைக்குறையா தான் வைப்பாங்க ரொமான்ஸ். இந்த படத்துல சும்மா ஜெல்சா பண்றாங்க பாரு, ஃபுல்லா ஜெல்சாவோ ஜெல்சா. இந்த அந்த ஜெல்சா பண்ற பாக்குறாங்க பாத்தியா, அவங்களுக்கு வேணா பிடிக்கும். அவரை போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவர் ரிவ்யூ தான் பார்க்கணும், என்னதான் பேசுறாருன்னு. அவரு மட்டும் இந்த படத்துக்கு பாசிட்டிவா கொடுத்தாரு. அவரை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எல்லா படத்துக்கும் நல்ல படத்துக்கு கூட மொக்கையா சொல்றாரு. இது மொக்கையோ மொக்க. இந்த படத்துக்கு என்னதான் சொல்ற நான் பாக்குறேன் ப்ரோ. படம் டாக்ஸிக்னு வச்சு இப்பெல்லாம் மேஜிக்னு வச்சிருக்கலாம் ப்ரோ. படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கஸ், அந்த மேஜிக் ஷோ, அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம யாசனாக்கு ஒரு பேர் இருக்கு, ராக்கிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல அவரை நடிக்க வச்சு பார்க்க அவருக்கு காஜி ஸ்டார்னு இதுக்கப்புறம் பேர் மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா 18+ சீன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. அது கொஞ்சம் வச்சிருந்தாங்கன்னா பார்த்து ரசிக்க சிரிக்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஓவரா வச்சதுனால கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலியோட வந்தோன்னா எங்க அம்மா கூப்பிட்டு வந்தேன்னா என்னடா இந்த மாதிரி படத்துக்கடா கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் இருக்கு. ஆனா படத்துல எல்லாருமே வேற லெவலில் நடிச்சிருக்காங்க ப்ரோ. அதுவும் டேரக்டர் குறிப்பா சொல்லி ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்றதுக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே சொல்லணும் கட்ஸ் வேணும். ஏன்னா நம்ம பாகுபலி, கேஜிஎஃப்லாம் பார்த்துருப்போம், முழுக்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல கதை எடுத்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோம். ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா டேரக்டருக்கு ஒரு கட்ஸ் இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். தில்லா இந்த படம் ஓடும் அப்படின்னு கதை மேல நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம யாஷனா சொல்லியே ஆகணும். அவர் 200% கொடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்காக இந்த படம் பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவாங்க. அதான் ப்ரோ கதை. இப்போ கேஜிஎஃப்ல என்ன கதை இருந்துச்சு சொல்லுங்களேன்? அம்மா சென்டிமெண்ட், இதுல அக்கா சென்டிமெண்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் கொஞ்சம் அங்கங்க லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரிலேட்டபிள் ஆகிற மாதிரி இருக்கு. லவ்வர்ஸ்க்கு மேக்ஸிமம் ரிலேட் ஆகும். ஸோ அதுலயே படம் டைட்டிலே போடுறாங்க, க்ரோன் அப்ஸ், எ ஃபேரி டேல் ஃபார் த க்ரோன் அப்ஸ் அப்படின்னா இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அது அங்கங்க ரிலேட் ஆகுது. ஃபேமிலியா வந்தா கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்கும்.
ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ருக்மணி வசந்துக்கு இந்த படத்துல கொஞ்சம் டம்மி கேரக்டர் தான். நயன்தாராக்கு சின்ன கேரக்டரா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. கங்கான்னு ஒரு கேரக்டர், அக்கா கேரக்டர் அவங்க தான். ஸோ அவங்கள சுத்தி தான் இந்த கதை மெயினா போகுது. அவங்களுக்காக தான் கைரா அத்வானியை வெட்டுறாரு மனைவியை கண்டுக்காம. அது மூலயமா பையனை செத்துடுறான். அது மூலயமா அப்படியே ஒரு கதை போய் அவர் கடைசியில பைத்தியமாயி பையன்லாம் முடிக்கிறாங்க. அதான் சொன்னேனே, இப்ப ஜென்செட் கிட்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, லவ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சுத்திக்கிட்டு, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும். அவங்களுக்கு ரிலேட் ஆகும். அவங்களுக்காக தான் மெயினா எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரிலேட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அங்கங்க சிரிப்பாங்க, ஆனா சில இடத்துல மூஞ்ச சுளிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு கேஜிஎஃப் மூலியமா ஒரு யாசனா பிடிக்கும். எனக்கு அந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் மாதிரி இல்லை ப்ரோ. ஏன்னா அதுல இருந்து அதோட அதிகமாகவே இதில் ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ இதில் ஸ்டன் மாஸ்டரு, கொரியோகிராஃபி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்ன அந்த ஓவரா 18+ போனது கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு படம்? சொல்கிற அளவுக்கு ஒன்றுங்கண்ணா, ஆவரேஜ்ண்ணா, கம்ப்ளீட் ஆவரேஜ். ஸ்டோரிங்கண்ணா, படத்தை ஸ்டோரி, ஸ்க்ரீன் பே, ரைட்டிங்காக ரொம்ப சொதப்பிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் வருவேன். நான் நார்மலாக வந்தேன், டீசர் பார்த்தேன், நகா இருந்துச்சு, அப்படியே வந்தேன். யாஸ் ஆக்டிங் நகா பண்ணியிருப்பா, கதை இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். கேஜிஎஃப் மாதிரி நினைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட். ஆனால் நம்ம எதுக்கு வந்தோன்னு நம்மளே குழப்பிட்டாங்க. என்னடா வந்தோன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுல கூட நம்ம கொஞ்சமாச்சும் கரணம் காமிச்சிருக்கான். ஒரு 2.5 மணி நேரம் கட் பண்ணியிருக்கான். கட் பண்ண சீன் நிறைய இருக்கு, கட் பண்ணியிருக்கான். ஆனால் கட் பண்ணாமல் வச்சு சொதப்பி தான் இந்த 3.5 மணி நேரம் உட்கார வச்சிருக்கான். நம்ம ஒரு என்கரேஜ் சீனு, ஒரு ஆக்ஷன் சீன், ஒரு கூஸ் பம்ப் சீன் எதுவுமே கிடையாது. ஆவரேஜா போகுது. ரொம்ப ஸ்கிரீன் ரொம்ப ஆவரேஜ். அதெல்லாம் கட் பண்ணிருக்கான். தேவையே இல்லை அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் செட் பண்ணி இந்த சீன் வச்சு தேவையே இல்லை. அதான் கட் பண்ணி இன்னும் அழகா எடுத்துட்டு போயிருக்கான். ஆனால் கதை இல்லாம எப்படி எடுக்கிறது? வெறும் ஆக்டரை வச்சு எப்படி எடுக்க முடியும்? கதை இல்லை சுத்தமா. அவங்க வர ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நயன்தாரா, ருக்மணி வசந்த், யாஷ் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. பட் ஸ்டோரி இல்லாம யார் ஆக்டிங் நம்ம கனெக்ட் ஆகல. அதுதான் மெயினாக சொல்ல போனா அதுதான் உண்மை. அவங்க நடிக்கிறத பார்த்து நாங்கள் ஆக்ஷன் சீன் சிரிச்சிட்டு இருந்தோம், அவங்க பேசுகிற சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காமெடி சீனா எதுவும் வேணும். ஐயோ செம்மையா டிசப்பாயின்ட் பண்ண. நான் நினைக்காம வந்து இவ்வளவு தூரம் பேசுறேன். அவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி தான் போவாங்க. யாருக்குமே பிடிக்காது. ஆக்ஷன் படம், நார்மலா கமர்ஷியல் படம் பாக்குற யாருக்குமே பிடிக்காது.